கடந்த வாரம் ஒரு வீடியோவில் பேசிய திரு ரங்கராஜன் அவர்கள் பீகார் தேர்தலில் தற்போது நிலவும் சூழல் குறித்தும் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவின் தற்போதைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். வணக்கம் நண்பர்களே. பீகார் எலெக்ஷன் அறிவிப்பு வந்தாச்சு. நவம்பர் 6ஆம் தேதி 11ஆம் தேதி 2 கட்ட தேர்தல், 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. அது முடிஞ்சுவிடும். அரசியல்வாதிகள் பரப்புரை, தேர்தல் பரப்புரையெல்லாம் ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரும்போது எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இவர்கள்? இந்தியாவில் மக்கள் எல்லாரையும் ஒரு அடி முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை நம்ம சொல்கிறத மக்கள் அப்படியே நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லை மக்கள் எல்லாம் நம்ம எதை சொன்னாலும் பின்னாடி ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம சுலபமாக இந்த மக்களை ஏமாத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் சில அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களும் தேர்தல் அறிக்கைகளும் இருக்கு. இந்த வீடியோவில் குறிப்பாக அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பற்றி நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயில். ராஷ்ட்ரிய ஜனதா தள், லல்லு பிரசாத் யாதவ் அவர் ஆரம்பித்த கட்சி, அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ், இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. தேஜஸ்வி யாதவ் தான் இன்னைக்கு தேதியில் ஆர்ஜேடிக்கு தலைவராக இருக்கார். இவர் காங்கிரஸினுடைய கூட்டணி. இந்த தேர்தல் அறிவிப்பெல்லாம் வருவதற்கு முன்னாடியே ஒரு 4-5 மாசமா பலவிதமான முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கைகள்னு சொல்றதை விட அதை ஒரு டூல் கிட்டு, பீகார் எலெக்ஷன்ல எப்படியாவது என்டிஏ கூட்டணி, அதில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் ஜேடியு, நிதிஷ்குமாரனுடைய பார்ட்டி, அதை எப்படியாவது தோற்கடிச்சு பீகாரை கைப்பற்றிட்டா பாருங்க, பிஜேபியினுடைய ஆதரவு அபரிமிதமாக சரிந்து விட்டது, பிஜேபி தோத்து போய்விட்டது அப்படின்னு அகில இந்தியாவில் ஒரு பரப்புரையை எடுத்து இந்த ஆட்சியை நடுவுலையே கலைக்கிறதுக்கான உத்திகளை கையில் எடுத்து, டூல் கிட்டுகளை கையில் எடுத்து, முன்னாடியே இந்த பவன் கேரா சொன்ன மாதிரி சில மாதங்கள்லேயே ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கனவுல 2 முக்கியமான டூல் கிட், பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் 2 முக்கியமான டூல் கிட் ஒன்று ஓட்டு திருட்டு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே அட்டர் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. ஆனால் அதை இன்னும் கைவிடாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே அதில் வசமாக மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம. இது ஒரு பக்கம். அடுத்ததா எதை எடுத்தாங்க அப்படின்னா, போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இந்துக்களை எப்படி பிளவுபடுத்துறது அப்படின்னா, அதுல ஒரு கணிசமான அளவாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தலித்துகளை இந்துக்களிலிருந்து பிரித்து விட ஒரு சூழ்ச்சி நடந்தது. அதுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மேல வீசப்பட்ட அந்த செருப்பினுடைய டூல் கிட்டு. அது உடனடியாக அந்த பொறியே அணைக்கப்பட்டு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது பாரத பிரதமர் மோடி அவர்களால். தேஜஸ்வி யாதவ் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா, அவருமே இந்த ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு அவரை மாதிரியே தானும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஒருவேளை அவரும் பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாரோ என்னமோ, பின்புலத்தில் என்ன நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை நம்ம பார்த்தோம். இது எதுவுமே சரிபடலைன்னு உடனே அடுத்தது எதுக்கு வந்துட்டாங்கன்னா, பொய் பிரச்சாரம், பொய் வாக்குறுதிகள், அதில் வந்துட்டாங்க. இந்த பொய் வாக்குறுதிகளில் தான் தேஜஸ்வி யாதவ் பல முத்துக்களை உதிர்த்திருக்கார். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் பெருசா அப்படி ஒன்றும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தோட தான் இருக்காங்க. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முதலமைச்சர் பீகாருக்கு வரணுங்கிறது. அப்பதான் ராகுல் காந்தி கண்ட்ரோல்ல அந்த முதலமைச்சர் இருக்கு. ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தொண்டர்கள் எல்லாமே அதெல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. காங்கிரஸுக்குலாம் இங்க இடமே கிடையாது. ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி வெறித்தனமா இருக்காங்க. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. இதை வச்சுதான் இவங்க கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியும் இட போறாங்க, பரப்புரையும் செய்ய போறாங்க. இது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது தெரியல. இதுக்குள்ள பலவிதமான கருத்து கணிப்புகள் எல்லாமே போன சில வீடியோல உங்க கூட பகிர்ந்த மாதிரி தான். எல்லாமே இன்னைய தேதிக்கு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது முடிஞ்சது. அடுத்ததா நம்ம தேஜஸ்வி யாதவுக்கு வந்தோம்னா, அவர் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த தேர்தலுக்கு அறிவிப்பா என்ன கொடுத்திருக்காரு பிரச்சாரத்தின் போது அப்படின்னா, நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சிருக்கோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எங்களுடைய பார்ட்டி மூலமா நாங்க செஞ்சிருக்கோம். இதை மிக மிக அறிவியல் பூர்வமாக செஞ்சு, இந்த கணக்கெடுப்பின்படி பீகார்ல எத்தனை மக்கள் தொகை எவ்வளவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க,
அந்த குடும்பங்கள்ல எந்தெந்த குடும்பங்கள்ல ஒருத்தர் கூட அரசு வேலையில இல்லாதவங்க குடும்பங்கள் எத்தனை, இதையெல்லாம் நாங்க கணக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறார். அதை எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி எந்தெந்த குடும்பங்கள்லாம் அரசு வேலையில் இல்லாத ஒருத்தர் கூட அரசு வேலையில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. இங்கதான் இடிக்குது. நான் உடனே சரின்னு சொல்லிட்டு பழையபடி எல்லாத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். டேட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாதிரி உட்காந்து அனலைஸ் பண்ணேன். இப்போ எந்த மாதிரி தெரியுது அப்படின்னா, நம்பர் 1, கிட்டத்தட்ட 13,50,00,000 பீகாரினுடைய மக்கள் தொகை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 8 கோடி இல்லை 8,15 கோடி. இப்போ பீகாரை மட்டும் எடுத்துப்போம். 13 கோடி மக்கள் தொகை. ஒரு உதாரணமா 5 அல்லது 6 நபர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 கோடி குடும்பங்கள் இருக்கு. பீகார்ல 2.5 கோடி குடும்பங்கள் இருக்கு. இது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். 2.5 கோடி குடும்பங்கள். சரி, பீகார்ல அரசு அலுவலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் அரசு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க. அரசு இல்ல அதை சார்ந்த துறைகள்ல அதுல எல்லாம் வேலை செய்யறாங்க. 19 லட்சம் பேர் இருக்காங்க. ஆக மொத்தம் 20 லட்சம்னே வச்சு, அப்ப 2.5 கோடி குடும்பங்கள்ல இருந்து 20 லட்சம் குடும்பங்கள்ல தான் அரசு வேலையில இருக்கிறாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்மளுடைய ஒரு சுலபமான புரிதலுக்காக இந்த 20 லட்சம் பேரும் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வேலையில இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஒரு உத்தேசமா ஒரு அனுமானத்துக்கு எடுத்துட்டோம்னா, மிச்சம் இருக்கிறது 2,30,00,000 குடும்பங்கள்ல அரசில் வேலை இல்லாதவர்கள் குடும்பமாக இருக்கு. அந்த மாதிரி ஆக மொத்தம் இப்ப தேஜஸ்வி யாதவ் என்ன, அவருடைய கூற்றுப்படி என்ன அப்படின்னா, 2,30,00,000 வேலை வாய்ப்புகளை அரசாங்கத்துல மட்டுமே அவர் ஏற்படுத்தணும், உருவாக்கணும். அப்பதான் அவர் சொன்ன அந்த டார்கெட் உத்தரவாதம் கொடுத்திருக்காருங்களா, அதுக்கு சரிபட்டு வரும். இதுக்கு ஆதாரபூர்வமா அவர் சில தரவுகளை சொல்றாரு. என்ன அப்படின்னு பாருங்களேன். நாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில 17 மாதங்கள் தான் இருந்தோம். அப்ப 5 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்திருக்கோம். எங்களுக்கு நீங்க 5 ஆண்டுகள் எங்களை ஆட்சியில அமர வச்சா நாங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 17 மாசத்துல 5 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 5 லட்சத்தை ஒருவேளை அவர் கொடுத்திருக்காருன்னு உண்மைன்னு நினைச்சு அந்த 19 லட்சத்துல கழிச்சிட்டோம்னா மிச்சம் 14 லட்சம் தான். அப்பன்னா இந்த 5 லட்சம் பயனாளிகள் எல்லாருமே வெளியே சொல்லணுமே, ஆமா ஆர்ஜேடினால தான். அதுவோ சொல்லல. 2024 எலெக்ஷன்ல ஆர்ஜேடி படு தோல்வி அடைஞ்சது, காங்கிரஸோட சேர்ந்து படுதோல்வி அடைஞ்சது. ஏன் இந்த 5 லட்சம் குடும்பங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறது மிகப்பெரிய. ஆக மொத்தம் இதுல இருந்தே நமக்கு தெரியுது, சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு, பொய் உரை, அப்படிதான். ஆச்சா, சரி, இது ஒரு பக்கம். இப்ப நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது தவிர இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உதாரணத்தை சொல்லி எங்களுடைய கருத்து கணிப்புகள், எங்களுடைய புள்ளி விவரங்கள், நாங்க எடுத்த சர்வே, நாங்க செய்த அனாலிசிஸ், டேட்டா எல்லாமே 100% அறிவியல் பூர்வமானது. இதில் யாரையுமே ஏமாற்றக்கூடியது கிடையாது. இது ஜும்லா இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களை ஜும்லா பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வெறும் வாய்ச்சவடால் தான். இங்க தமிழ்நாட்டில் சொல்றாங்களா, வாயில வடை சொல்றவர், அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, இவர் நிஜமாவே வளர்ச்சி திட்டங்கள்ல இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அப்படிங்கறத. ஆனா ஒத்துக்கிறதுக்கான மனசு வரமாட்டேங்கிறது. இன்னும் குறை கூறிக்கிட்டு இருக்காங்க, குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம். ஸோ இது ஜும்லா அரசு அப்படின்னு ராகுல் காந்தி அடிக்கடி சொல்வார், இது ஜும்லா அரசு. அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் அப்படின்னு. இவரும் அந்த ஜும்லா கிடையாது, இது பொய் கிடையாது, நியாயமாக சொல்றோம், உத்தரவாதம் கொடுக்குறோம், எல்லாருக்கும் வேலை, அரசாங்கத்துல வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இது நீங்க 100% அறிவியல் பூர்வமானது, நம்புங்க அப்படின்னு போட்டுட்டு 5 வருடம் எங்களுக்கு ஆட்சியை கையில கொடுங்க அப்படின்னு நேரடியா கேட்கிறார். இந்த மாதிரி அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுத்து ஓட்டை வாங்குறதுக்கு சமானம் தான் இது. எங்க இப்ப மத்த எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா, இலவசங்களை கொடுக்கறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு தனி பக்கம். அப்புறம் குவார்ட்டர், பிரியாணி, இந்த மாதிரி சமாச்சாரம் வேற, அது வேற தனி. இது நேரடியாக இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இலவசம் கொடுப்பேன்,
பஸ்ஸில் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, இது மாதிரிலாம் சொன்னா இது மக்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த இலவசங்களுக்காகவும் இதுக்காகவும் ஓட்டு போட்டா நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா வருது நமக்கு. இவர் இந்த மாதிரி வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இவர் உடனே வேலை கொடுக்குறேன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல கிறிஸ்துவர்களோ, இந்த இடத்துல குறிப்பா பீகார் போன்ற இடத்துல கிறிஸ்துவர்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 16.5% இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை பீகார்ல இருக்கிறது இருக்கு. ஸோ பீகாரினுடைய மொத்த மக்கள் தொகை 13 கோடின்னு சொன்னா அதுல 16.5% அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருப்பாங்க. 2.5 கோடி இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கு. அதுலயும் இதே மாதிரி ஒரு 5 அல்லது 6 நபர்கள் ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் குடும்பங்கள். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஏதாவது தொழில் செய்வாங்க, இல்ல வியாபாரம் செய்வாங்க. வியாபாரத்துலதான் ஈடுபட்டுருவாங்க. அரசு வேலையில அவ்வளவா முனைப்பு காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தொழில் அதுதான். அப்படி பார்த்தோம்னா இந்த முழு 50 லட்சம் பேருக்குமே தேஜஸ்வி யாதவ் வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். ப்ரையாரிட்டி நமக்கே தெரியும். எந்த மதத்தினருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடே அப்படித்தான். அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி அப்படின்னா, மத சார்பின்மை அப்படிங்கிற போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல. அதனால அவங்களுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கிறது தெள்ள தெளிவா. ஸோ இந்த 2,30,00,000 வேலை வாய்ப்புல 50 லட்சம் அங்க போயிடும். மிச்சம் 1,80,00,000 அதுல யாருக்கு கொடுப்பாரு? குடும்பத்துல யாருக்கு கொடுப்பாரு? ஒரு 4 பசங்க இருக்காங்க அப்படின்னாக்க அவங்கள யாருன்னு தேர்ந்தெடுக்கணும். குடும்பத்துக்குள்ள குழப்பம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அவ கொடுக்க போறது கிடையாது. உடனே ஏதோ நான் அவர் கொடுத்துட்டாரு கொடுக்க போறேன்னு இருந்தாலும் ஒரு அனுமானமா எடுத்துக்கிட்டா கூட இதெல்லாம் வெறும் வெத்து வேட்டு பொய்யுரை, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்றதுதான். ஓட்டு வேட்டை தான், வேற ஒண்ணும் கிடையாது. அறுவடை, எதையாவது பொய்ய சொல்லி ஓட்ட அறுவடை செஞ்சு பதவிக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு, பாத்துக்கலாம் அப்படிங்க. சரி, இப்ப கொஞ்சம் இதை எடுத்துக்கலாம் பாத்துங்களா. அதாவது நிதி நிலைமை பீகாரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பீகாரினுடைய மொத்த கடன் இன்னை தேதிக்கு 3.35 லட்சம் கோடிகள். என்ன சார் ரொம்ப கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் 9.5 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 9.5 லட்சம் கோடி மக்கள் தொகை, 8.25 கோடி மக்கள் தொகை. பீகார்ல 13 கோடி மக்கள் தொகை. ஆனா மொத்த கடன் 3.35 லட்சம் கோடி தான். ஆனா என்ன குறை சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அது வளர்ச்சியே அடையாத மாநிலம், நம்ம வளர்ந்த மாநிலம். இதை கடன்ல வளர்ந்துகிட்டு வரோம், கடன்ல மேலும் 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 வளர்ந்து. பட்ஜெட் போடும்போது இந்த வருஷ பட்ஜெட்ல 3.13 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி திட்ட செலவுகள்லாம் போயிடுது. எஜுகேஷன், அப்புறம் அதாவது கல்வி, மருத்துவம், சாலை வசதிகள், இந்த மாதிரி ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இருக்கிற செலவுகள்லாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிஸ்கல் டெபிசிட் நாங்க 3% வச்சிருவோம். 3% மத்திய அரசு வச்சிட்டு இருக்கு. 3% இல்ல 3.1 3.2 அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பீகார்ல கடந்த காலங்கள்ல 10% போயிருக்கு பிஸ்கல் டெபிசிட். அதாவது பட்ஜெட்டுக்கும் அவங்க செய்யக்கூடிய செலவினங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்கல் டெபிசிட் கிட்டத்தட்ட 38,000 கோடி வரைக்கும் போயிருது. 10% இப்ப கொஞ்சம் கொஞ்சமா 5.6% 38,000 கோடியில். அதே மாதிரி ரெவென்யூ டெபிசிட், அதாவது ரெவென்யூ டெபிசிட்னா எவ்வளவு பணம் உள்ள பல விதமான டாக்ஸ், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பல விதமான வருமானங்கள்லாம். அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ இன்கம், ரெவென்யூ, அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய். அப்படி ஆக மொத்தம் நிதி நிலைமை எதுவுமே சரியில்லாத ஒரு நிலையில இருக்கு. மாநில ஜிஎஸ்டி ஜிடிபி அப்படின்னு கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி இருக்கு. ஆனா வாங்கியிருக்கிற கடனுக்கு கிட்டத்தட்ட 9% வருஷா வருஷம் வட்டியா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மேல மேல கடன் வாங்கினா இன்னும் அதிகமாகும். அப்படித்தான் போகும். ஆக மொத்தம் நிதி நிலைமை சுத்தமா சரியில்லை. இதை தவிர தேஜஸ் யாதவ் இன்னொரு முக்கியமான உறுதிமொழியை கொடுத்திருக்காரு மக்களுக்கு. அது என்னன்னா, பதவி ஏற்று, அதாவது ஆர்ஜேடி பதவி ஏற்று 20 நாள்ல ஆர்டினன்ஸ், இதற்கான ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்ததா 20 மாதத்துல இந்த திட்டம் முழுவதுமாக
எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கு என்டிஏ அரசு, ஜேடியூல இருக்கிற அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்லாம் கிடையாது, இவர் சும்மாவான இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது, நிதி நிலைமை பத்திலாம் கொஞ்சம் கூட ஒரு அறிவு சார்ந்த பேச்சாக இது படலை, இது மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அடுத்த இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நான் வரேன். ஒரு உதாரணத்துக்கு மொத்தமா இவருடைய தேஜஸ்வி யாதவனுடைய உத்தேசப்படியும் கணக்குப்படியும் அறிவியல் பூர்வமான கணக்குப்படியும் 2.5 கோடி அரசு ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அரசு ஊழியருக்கு கீழே இருக்கிற சப்ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய இந்த பியூன்றாங்க, இப்பெல்லாம் அதை பியூன் சொல்றது கிடையாது, சப்ஸ்டாஃப் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல இருந்து ஐஏஎஸ் ஆபீஸ் வரைக்கும் எடுத்து நடுவில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். கிளர்க் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹெட் கிளர்க் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த பதவிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆவரேஜா சராசரியை வருமானம் 50,000 ரூபாய் ஒரு நபருக்கு மாதத்திற்கு. உடனே சார் பியூனுக்குலாம் எங்க சார் பார்த்தோம், 15,000 20,000 தான் கிடையாது. அப்படி கிடையாது, இப்ப எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, நல்லா ஏறிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பியூன்லாம் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. அதாவது நீங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திருப்பி நான் சொல்றேன், கண்ணதாசனை நினைவு கூற வேண்டும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. சும்மா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கினா கூட எங்க சார் போறவே இல்லை சார். உங்களுடைய தேவைகளை நீங்க அதிகரிச்சுக்கிட்டு வர பணம் போறலன்னு சொல்லவே கூடாது. அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பல பிரைவேட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல எல்லாம் 8,000 10,000 இல்ல 12,000க்கு மேல சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சக்கையா புழிஞ்சு வேலை வாங்க. அதே அரசு பள்ளிகள்ல இருக்கிறவங்களுடைய வருமானத்தெல்லாம் நீங்க பாருங்க எவ்வளவு இருக்கு. 4 மடங்கு 5 மடங்கு கண்டிப்பாக இருக்கு. அதனால அதை குறை சொல்லாதீங்க. ஸோ நம்ம மாதாந்திர சம்பளம் சராசரியா 50,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த 2.5 கோடி இருக்குல்ல, அதை பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 1,25,000 கோடி வரும். அவ்வளவு பணம் எங்கேருந்து வருமானம் இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு? சும்மா அடிச்சு விட்டுருக்காரு. இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கு முதல்ல மாநிலத்துக்கு வருமானம் இருக்கா? ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள்? ஒண்ணுமே கிடையாது. ஏதோ இப்பதான் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக பலவிதமான வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சு ஃப்ளைஓவர் அது இதுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் எங்கேருந்து வரும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு பரப்புரையை எடுத்து மக்களை குழப்பி அடிச்சு பொய்ய சொல்லி அவங்கள மதி மயங்க வச்சு ஓட்டு வேட்டை, ஓட்டு அறுவடை செய்யறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கையில் எடுத்த டூல் கிட் எல்லாம் பிசுபிசுத்து போய் ஆரம்ப நிலையிலேயே அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு ஒரு நிரூபணமாகி தோற்கடிக்கப்பட்டார்கள். ஒரு டூல் கிட்டு கூட அவங்களால வெற்றிகரமாக செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள்கிட்ட பொய் சொல்லி எப்படியாவது ஓட்டை வாங்கிடணும், ஆட்சியில அமர்ந்துட்டா அதுக்கப்புறம் யார் என்ன எல்லாம் இங்க சொன்ன மாதிரிதான். 100 வாக்குறுதிகள் கொடுப்போம், 99 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், நீட்டு மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் இங்கேருந்து கடன் வாங்கிய கொள்கை ரீதியான பரப்புரைகளா தான் இருக்கும் போல இருக்கு. அங்க என்னன்னா மக்கள் தான் பாவமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பரப்புரை போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இது எடுபடும், இல்லை மக்கள் அதுல மதி மயங்கி ஒருவேளை ஓட்டை வித்துருவாங்களா, பின்னாடி வருத்தப்படுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த நாள் அது குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் காந்தி இதே மாதிரிதான் பாராளுமன்ற பொது தேர்தல் போது ஒரு ஊரா போய் சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பேன், கட்டாக்கட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாரு. எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னா நீங்க இதே கணக்கே எடுத்துக்கலாமே. 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு 5 இல்ல இதால பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வரும். அப்போ 1 லட்சம் இன்ட்டு 50 லட்சம் என்ன கணக்கு? எங்கேருந்து பணம் வரும்? நாட்டினுடைய வருமானம் எவ்வளவு, செலவினங்கள் எவ்வளவு, இராணுவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், ரோடு போடணும், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. எதை பத்தியுமே கவலையே கிடையாது. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, இவர் வெளிநாடு போகும்போது யாரோ ஸ்பான்சர் பண்ணி அள்ளி வீசுறாங்கல்ல பணத்தை, அந்த மாதிரி அரசாங்கத்துல உட்காந்துக்கிட்டா ஆர்பிஐ அடிச்சு நோட்டா அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் கட்டாக்கட்னு 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற முனைப்புல இருக்காரு போல. என்ன செய்யறது? இந்த கேழ்வரகுல நெய் வடிகிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா தமிழ்ல.
அதை மாதிரி தான் ஓடிக்கிட்டு. உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.